வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், ரொம்ப நாளா வடநாட்டு வீதிகள்ல நம்ம மட்டுமே பார்த்து கொண்டிருந்த, கேள்விப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுல இப்ப மெல்ல மெல்ல நடக்க தொடங்குது அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. திருப்பரங்குன்றம் மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம், அதில் பாய்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள் எல்லோரும் இன்னைக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு விதித்த 144 தடை உத்தரவுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் இப்ப அனுமதி வாங்கி போராட்டமும் நடத்துறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ஆபத்தை தான் தொடர்ந்து நம்ம எச்சரிச்சுக்கிட்டே வரோம். குன்று மிடக்குமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் எதுனா உள்ளம். குன்றுங்கிறது மணக்குன்று. இதுல திருப்பரங்குன்றம் எங்களுக்கு கல்லூரி காலகட்டம், நாங்க மதுரை விவசாய கல்லூரி மாணவன். கல்லூரி காலகட்டத்திலேருந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ஊர். என்னோட முதல் ஜாவா மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போய் 1972 5100 விலை வாங்கிக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போய் நானும் என்னோட ஃபாதர்லாவும் போய் பூஜை பண்ணிட்டு நேர மேல இருக்கிற தர்கால போய் வழிபாடு பண்ணிட்டு தான் திரும்பணும். இது ரொட்டீன். ஒரு இந்து எதுக்கு தர்காவுக்கு போறீங்க சார்? இல்ல, அப்படித்தாங்க நம்ம வளர்ந்தோம். முழுக்க முழுக்க தமிழ்நாடு இல்ல தென்னகத்தின் பெரும்பகுதிகள், அதுல மத நல்லிணக்கத்துல எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் எல்லாருமே போயிட்டு தான் இருந்தோம். இப்போ நாகூர் தர்கா வழிபாடு பண்ணாதவர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா பிராக்டிக்கலா தர்கா வழிபாடு இருக்கு இல்லையா, அது இறை நேசர் வழிபாடு. முகமது நபி இறை தூதர், அல்லாவின் நேரடியான தூதர், கடவுளின் தூதர், இறை நேசர். யார் வேணாலும் கடவுளின் நேசனாக இருக்கலாம். நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம். கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கடவுள் நேசர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் விருப்பம் தான் அது. பொதுவாக வழிபாடு என்பது தனிப்பட்ட உரிமை. பெரியார் அவர்கள் காலகட்டத்திலேயே கடவுள் வழிபாடு செய்தவர்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. என்ன சொல்லப்போனா சோவீரபாண்டியன் என்ன சொல்லுவாருன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் தாங்க உண்மையிலே இந்த நாட்டில் மைனாரிட்டி. யாரு மைனாரிட்டினா இறை மறுப்பாளர்கள் தான் மைனாரிட்டி. ஒரு வகையில் பார்த்தா அது உண்மையும் கூட. அண்ணாவே நாங்க பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையார் சிலைக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம். இதுதான் அவர் வகுத்த கொள்கை. எங்க காலத்துல நாங்க பெரியார் கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணுவோம், பெரியாருக்கு தங்க வைப்போம், பெரியார் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போவோம். ஆனா கோயிலுக்கும் போயிட்டு தான் இருந்தோம். நான் படிச்சதே ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம். அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு இஸ்லாமிய தனவந்தர் ரொம்ப சின்ன கிராமத்துல, ரொம்ப ரொம்ப சின்ன கிராமத்துல அவரோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்து அது பின்னாடி வக்ஃபுக்கு போச்சு. அது வக்ஃபுங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு இஸ்லாமியரும் அவரோட சொத்தை தர்மத்துக்கு எழுதி வைக்கலாம், அவ்வளவுதான். வக்ஃப்னா அவ்வளவுதான், வேற ஒன்றும் அது பெரிய அர்த்தம் இல்லை. வக்ஃபை பூராத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாரியம் வக்ஃப் சொசைட்டி. ஒருவேளை பார்த்தா அறக்கட்டளைகளை, ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அறக்கட்டளைகளை அரசு நிர்வகிப்பதற்கு சமம் தான் அது. இப்போ அது வேற மத அறக்கட்டளைகள கிடையாது, இஸ்லாமிய அறக்கட்டளைகள் அது உண்டு, அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அப்படியான ஒரு பள்ளிக்கூடம் தான் அது. இல்லாட்டா அந்த கிராமத்துல ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 8th வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. 8th பிறகு நம்ம ரெகுலர் ஸ்கூலு, அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ என்னோட பள்ளி பருவத்திலே இஸ்லாமிய பள்ளிக்கூடம் மற்றும் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், 2 மத வழிபாட்டு தலங்களுக்கும், அது போக நான் சார்ந்த இந்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். எல்லா பண்டிகைகளையும் எல்லாரையும் கொண்டாடுவோம். இந்த மாதிரியான மத வேறுபாடுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் முதல்ல இதை கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இருந்த சின்ன ஊர்ல எல்லாம் கூட இந்த மத வேறுபாடு வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருந்தது. அதெல்லாம் வேதக்காரங்க தெரு என்றெல்லாம் சொல்வதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் பூந்துருச்சு. ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். திருப்பரங்குன்றம் இது போக சமண வழிபாடு தலம். அது சமணர்கள் மதுரையை சுற்றி 80 பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துக்கு இன்னொரு பேர் பரங்குன்றம். சங்க காலத்துல முருகன் மலைங்கிற பேர் இருந்திருக்கு. அது போக மேல இருக்கிற தர்காவும் எவ்வளவு வருடமா இருக்குன்னு தெரியல, ரொம்ப வருடமா இருக்கு. அப்போ இதுல குடவரை கோயில்ங்கிறதுனால மலையை குடைந்த அந்த கோவில். அந்த கோயில்ல இன்னும் சொல்லப்போனா சுப்பிரமணிய சாமிங்கிற பேரையே மாத்தணுங்க. அது தமிழ் பேர் கிடையாது, எப்படியோ சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. முருகன் கோயில் பேர் வைக்கணும்னு அது ஒரு தனி இயக்கம் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு அந்த இயக்கம். முருக வழிபாடா ஸ்கந்த வழிபாடான்ற வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கு. அது முருக வழிபாடு தான் தமிழ் கடவுள் வழிபாடு.
முருகன்கிற சொல்லுக்கு அழகுங்கிற அர்த்தம் இருக்கு. அதுதான் வந்து தமிழ் கடவுள் வழிபாடு. அதை வந்து இந்து மதம் அந்த பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மதங்களோட ஒரு அதுக்கே உரித்தான குணத்துல வந்து சிறிய சிறிய வழிபாடுகள் செய்து கொண்டது, கபலீகரம் செய்து விட்டார்கள். இதுதான் வந்து பேச்சு. இது ஒரு புறம் இருக்க, இதுல இருக்கிற அரசியல். அப்போ சமண வழிபாடு தலமானா ஆமா, ஏன்னா சமணர்களுக்கு படுகை இருக்கு. என்னோட ஒரு நூல், சமண நூல் ஒன்று, அது ஒரு கட்டுரை வெளிவந்துச்சு. காக்கை சிறையில இலக்கிய இதழ்ல ஒரு சமணர்கள் பற்றிய ஒரு கட்டுரை நூலா வெளிவந்திருக்கு. நூலை வெளியிட்டது தினமலர் பதிப்பகம் வெளியிட்டது. அதாவது எதுக்காக அது அப்ப அதுலயும் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அரிட்டாப்பட்டியை பத்தி, நம்மளோட சமண வழிபாட்டு தலங்கள் வந்து மதுரையில எப்படி இருந்தது, 8 குன்றங்கள் எதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் விலைக்கு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம எல்லா மதங்களையும் நேசிப்பதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையே. அதுக்குள்ள நம்ம அரசியல் கொண்டு வந்ததே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி இப்ப இந்த அரசியலை கொண்டு வந்து பூத்துறது மூலமாக தேவையற்ற ஒரு அன்ரெஸ்ட், ஒரு பீதி, அரசு வந்து வேற பணிகள் செய்யறத தடுத்து வேற ஒரு பீதியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு வகையில் இது நல்லதோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இந்த ஆபத்தை இப்போ வந்து மதுரையில் இருக்கிற மக்கள் உணர்வாங்கல்ல. ஒண்ணுமே இல்லாத இது எல்லாமே திருப்பரங்குன்றம் வரலாறு எப்படிங்க மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கும்? புதுசா வந்து யாரும் எச்ராஜாவோ மற்றவங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மதுரையை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பசுமந்தேவர் வழிபாட்டாளர்கள் எல்லாருமே வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து வழிபாடு செய்யறவங்க. ஏன்னா அவர் அந்த முருகன் கோயிலை பெரிதும் நேசித்தார். கடைசி காலகட்டத்தில் அவர் திருநகர்ல வந்து வாழ்ந்தார். அடிக்கடி வந்து திருப்பரங்குன்றம் முருகனை தரிசனம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே அவர் திருநகர்ல வாழ்ந்தார். இன்னமும் அவருக்கு அங்க வந்து ஒரு மெமோரியல் மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆக அது போக திருப்பரங்குன்றம் அது சர்வ ஜாதிக்கு ஒரு இதுங்க. என்னன்னா, முதல் வழிபாடு செய்யறதே வந்து அங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான். திருப்பரங்குன்றம் அவங்களுக்கான வழிபாட்டு உரிமை இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கை முறையே வந்து இப்படியான சமரசமான வாழ்க்கை முறை. சமரசம் தான் நமது மதம். அப்ப அதுக்குள்ள வந்து இந்த தீவிரமான, நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வடநாட்டு வீதிகளில் நடந்த தெருச்சண்டைகளை இங்க கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறோம் என்று வரும்போது ரொம்ப ஆபத்தானது என்பதுதான் என் கருத்து. இன்னைக்கு ஒரு காடேஸ்வரா அப்படின்ற அந்த நபர் வந்து அவருக்கும் மதுரைக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. நானும் மதுரையில தான் 20 வருஷம் பிறந்து வளர்ந்தது. ஆனா நான் மதுரைக்குள்ள அப்படி ஒருத்தரை பார்த்தது இல்லை. ஆனா அவர் வந்து இன்னைக்கு வேலை தூக்கிட்டு கையில நின்றுகிட்டு சமணர் படுகையை பாதுகாக்க வேண்டும், முருகன் குன்றத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க முகநூல் பக்கத்துல பார்த்தேன் சார். மருதுபாண்டியர் பேரவை, முக்குளத்தோர் பேரவை, நாடார் மகாஜன சங்கம், சைவ வெள்ளாளர் சங்கம், இல்லத்து பிள்ளைமார் சங்கம்னு மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா சாதியை சேர்ந்த சங்கங்களுக்கும் அதுல கலந்துக்கிறதுக்கு அழைப்பு, மதுரை ஆதீனம் உள்ளிட்ட பல ஆதீனங்களுக்கு அழைப்பு, இப்படி எல்லாம் அவங்க இன்விடேஷன் அடிச்சு சாதி சங்கங்கள்கிட்ட போய் மலையை மீட்க இந்துக்களாக ஒன்றுபடுவோம்னு திரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது உருவாக்குற திரட்டை எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல் திரட்டு, வலதுசாரி இயக்கங்கள், நீங்க ஆன்லைன் கிளாஸஸோட வளர்ச்சியை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பெரும்பாலும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல இப்போ வந்து சமஸ்கிருதம் சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து மத வழிபாடு பூராமே வந்து வலதுசாரி, குறிப்பாக இந்து மத வழிபாடு. இதை குறிவைத்து தான் ஆன்லைன்ல இருக்கிற ஏராளமான வகுப்புகள் இயங்குகின்றன. அதுக்கு எல்லாமே ஃபைனான்ஸ் வந்து வலதுசாரி இயக்கங்கள் தான். நமது பெண்களுக்கு வந்து அந்த ஆபத்தெல்லாம் தெரியாது. அவங்க ஆன்லைன்ல நல்ல விஷயம் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க சௌந்தர்ய லஹரி சொல்லி தரோம், திருவாசகம் சொல்லித்தரோம், தேவாரம் சொல்லித்தரோம். ஆனா எல்லாமே வந்து டோட்டலா ரைட் ஓரியன்டட் ஓட் பேங்க் கேட்சி. இதெல்லாம் கடந்த பல வருடங்களாக இதை நோக்கி போயிட்டே இருக்குங்க. இந்த ஆபத்தை வந்து தமிழ் சமூகம் உணர்ந்ததாகவும் தெரியல. இதுல இருக்கிற ஆபத்து, நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா இந்த ஆபத்தை உணர்ந்துருவீங்க. நான் என்னோட சிவாஜி தொடர்ந்து வட இந்தியால பல பகுதிகளுக்கு போகும்போது இரவு 6 மணிக்கு மேல குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போகவே முடியாதுங்க. அது வந்து அப்படி பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுல என்னன்னா, இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்னு அங்க பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்ச உடனே நீங்க இஸ்லாமியர் பகுதிகளுக்கு இந்துக்கள் 6 மணிக்கு மேல போறதுக்கு ஒரு அச்சம், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வாழ்ற பகுதிகளுக்கு வர்றதுக்கு ஒரு அச்சம், இப்படி இயல்பான ஒரு அச்சம் சமூகத்துக்குள்ளேயே அரசியல் காரணமாக பூத்தப்பட்டு விட்டது. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நான் பஞ்சாப்ல வேலை பார்த்த காலகட்டம் 70களோட கடைசி, அப்படி கிடையவே கிடையாது. இப்ப சமீபத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவோட நூக்கன் காலர்னா விதர்பா பகுதி பூரா வந்து சுற்றி இருக்காங்க. மகாபலீஸ்வரர் வரைக்கும் சுத்தி இருக்க, சதாரா, மகாபலீஸ்வரர், நம்ம இவர் இருக்காரு, அண்ணா ஹசாரே இருக்காரு பாருங்க, மலைகான் சித்தி, அகமது நகர், இப்படி வந்து அது ஒரு கல்கியில எழுதின தொடர். அதுக்காக போகும்போதுதான்
பெரிய கொடுமையா இருக்கேன்னு நினைச்சேன். அதாவது 6 மணிக்கு மேல நீங்க போகவே முடியாதுங்க அங்க. துல்ஜாப்பூர் பவானின்னு சிவாஜியோட குலதெய்வம், லேட் ஆயிடுச்சு 7 மணிக்கு போகணும் அது கிராமத்துக்கு, அதெல்லாம் வர முடியாதுங்கன்னு நம்ம டிரைவர் சொல்றாரு. டிரைவர் வந்து ஓகே. ரொம்ப ஆபத்தானது. ஒரு கிராமம், இப்போ அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிராமம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அந்த கிராமத்துக்கு ராத்திரி 6:30 மணிக்கு 7 மணிக்கு கிளம்புனா நம்ம மெயின் சிட்டிக்கு திரும்ப முடியாதுங்க. புனேக்கு திரும்ப முடியாது. ரொம்ப ஆ. சிரமமா இருக்கும். அகமது நகர் திரும்ப முடியாது. அது வேண்டாம். அவாய்ட் பண்ணிருங்கன்னு அவர் ம். அட்வைஸ் பண்றாரு. அப்போ என்ன காரணம்னு கேட்டா, அப்ப அரசியல் தான். அரசியல் வெற்றிக்காக சார் இதுல நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்க சார். முத்துராமலிங்க தேவர் வந்து அங்க இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்காகவே திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருநகர் பகுதியில வந்து குடியிருந்தார். அவர் வீடு இருக்கு. நம்மளும் அங்க பார்த்திருக்கிறோம் சார். அங்க அப்ப மலை மேல இருக்கக்கூடிய தர்காவை பற்றியோ அல்லது இஸ்லாமியர்கள் பற்றியோ முத்துராமலிங்க தேவருடைய கருத்து என்ன? ஏன்னா இன்னைக்கு அவரை ஃபாலோ பண்றவங்க அப்படின்ற பேர்ல வந்து ஒரு குரூப் வந்து இந்துவாக ஒன்றிணைவோம், இந்துக்களை மட்டும் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு லைனுக்குள்ள அவங்களை இழுக்க பாக்குறாங்க. முத்துராமலிங்க தேவருடைய இஸ்லாமியர்கள் குறித்த பார்வை என்னவா இருக்கு? முத்துராமலிங்க தேவர் எப்போதுமே வந்து அவர் சர்வ ஜாதிக்கும், சர்வ மதத்துக்கும் பொதுவானவரா தானே இருந்தாரு. எல்லா காலகட்டத்திலயும் அப்படிதான் இருந்தாரு அவரு. நிறைய இஸ்லாமிய வழிபாடு தலங்களுக்கும் அவர் போயிருக்காரு. அதாவதுங்க அவர் வந்து முருக பக்தர். ஆனா மற்றவங்கள வந்து ம். வெறுக்கிறவர் கிடையாது. அவர் பிறப்பால் வந்து இந்து மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர். ஆனா மற்ற இடங்களை அவரையே வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், அதாவது முக்குலத்தோர் சங்கம் ஒண்ணு தொடங்கணும் என்று கேட்கும்போது, நான் சர்வதேச அரசியல் பண்றேன். நான் வந்து ஜாதி சங்கம்லாம் திறக்க வர முடியாதுன்னு பிளாட்டா ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஓ! அவரு ஜாதி சிமிழுக்குள்ள அடக்கிட்டாங்க இவங்க. சொல்லப்போனா அவர் ஆசிய தலைவர். அவர் என்னங்க சொன்னாரு? சுதந்திரம் வந்து மூலி சுதந்திரம் அடைஞ்சிருக்கீங்க. இப்ப பெரியார் வந்து ம். சுதந்திரத்தை எதிர்த்ததாக திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. முத்துராமலிங்க தேவர் ஆமா. சுதந்திரம் என்ன சுதந்திரம் இது? மூலி சுதந்திரம். முக்கால் சுதந்திரம் ஏன் தான். சார் அப்படி சொல்றாரு? என்னன்னா அவர் பாகிஸ்தான் பிரிஞ்ச போது இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஒரு துண்டுபட்ட சுதந்திரம். இது ஓ! ஒன்றிணைப்பதற்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆசிய விடுதலை சேனை திரட்டிட்டு இருக்காரு ஜப்பான்ல. அவர் வருவாரு. அவர் வந்த பிறகு வந்து இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும். இதான் அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட பத்திரிகை நேதாஜி 49, 50களில் மதுரையிலேருந்து வெளிவந்த பத்திரிகை. அதோட ஓல்டு கட்டிங்ஸ்லாம் என்கிட்ட இருக்குங்க. அதுல பூரா இதை டீட்டெயிலா அவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் சுபாஷ் சந்திர போஸை தேடியும் ஒரு 3 இயர்ஸ் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போனாரு. அவர் கண்டுபிடிக்கவே அப்ப முடியல. இந்து முஸ்லிம்னு பிளவுபட்டு பெற்ற சுதந்திரத்தை ஏற்க மறுத்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆமா, அவர் மகாத்மா காந்தியும் ஏற்க மறுத்தவர் தானே. ஒரு அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நெருக்குதல் தாங்க முடியாம காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் பலரும் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ம். எதிர்ப்பு இருந்தது. பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. இப்போ கூட ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப டீட்டெயிலா இதை பண்ணியிருப்பாங்க. எப்படி காந்தி வந்து அதை எதிர்த்தாரு. ஆனால் வல்லபாய் பட்டேலுக்கும் நேருவுக்கும் வேற வழி இல்லாம எப்படி போனது. ஒரு கட்டத்துல வங்காளம், நாங்க சுதந்திர நாடு, நாங்க இந்தியாவோட இருக்க விரும்பல, எங்க கலாச்சாரம் வேற, எங்க மொழி வேற, எல்லாமே வேற. இப்ப நீங்க விடுதலை வாங்கி எங்களையும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நாங்க அடிமையா இருக்கணும். அதாவது எப்படி ம். தமிழ்நாடு தென்னகம் வந்து பிரிவினைவாதம் பேசுறதுன்னு இப்போ இவங்க சொல்றாங்க. ஆனா வங்காளம் வந்து 1947க்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இதே வாதத்தை முன்வைத்தது. நாங்க தனிநாடுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. ம். வங்காளத்து சட்டமன்றம் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி உள்ளடக்கிய சட்டமன்றம் தீர்மானம் போட்டு முகமது அலி ஜின்னா அதை வரவேற்கிறாரு. என்னன்னா, நமக்கு என்ன, நம்ம வந்து பாகிஸ்தான், வெஸ்ட் ஆஃப் பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான், ஈஸ்ட் ஆஃப் இந்தியால வந்து இன்னொரு இஸ்லாமிய தேசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவிலிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர தேசமா இருக்கட்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் பதிவுல இருக்கிற விஷயம் தாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து இந்தியா ஒற்றுமைப்படுத்தப்பட்டது. ஹைதராபாத் நிஜாம் கடைசி வரைக்கும் அதை எதிர்த்துட்டு தான் இருந்தாரு. கடைசியாக சேர்ந்த மாநிலங்கள்ல கோவா முக்கியமானது. இன்றைக்கு வந்து அது எவ்வளவு பெரிய மாநிலமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சிக்கிமை எப்போ நம்ம சேர்த்தோம்? இப்போ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி தான் சிக்கிம் சேர்ந்தது. ஏக இந்தியான்னு உருவானது பாகிஸ்தான், பங்களாதேஷ் போக இருக்கிற மிச்ச இந்தியா உருவானது முழுமையா இப்ப நம்ம பார்க்கிற இந்தியாங்கிறது 70களில் உருவானது தானே. ம். ஓட்டு வங்கி அரசியல்ல மதத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஹைலி டேஞ்சரஸ்ங்க. எந்த காலகட்டத்திலையும் நம்ம ஒற்றுமைப்பட முடியாதபடி அது தடுத்துரும் ஒண்ணு. இன்னொன்னு, இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மனதிலையும் ஒரு அச்சம் உருவாயிரும். இப்போ பழங்குடி மக்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க இந்துக்கள் இல்லை, நாங்க சர்ணா, இயற்கை வழிபாடு சர்ணா, நீங்க வந்து எங்களுக்கு தனி கோடு கொடுக்கணும். சென்சஸ் எடுக்கும்போது என்ன மதத்தை சேர்ந்தவர்கள்னு ஒரு கோடு இருக்கு, 01, 02ன்னு. அப்படி நீங்க சர்ணான்னு போட்டு அதுக்கு ஒரு கோடு கொடுத்தீங்கன்னா, நாங்க சர்ணா கோடை ஆப்ட் பண்ணா
இந்தியாவில் இருக்கிற பழங்குடி மக்களின் எண்ணிக்கையை துல்லியமா கண்டுபிடிக்கலாம். எங்களையும் நீங்க இந்து பட்டியலுக்குள்ளே சேர்க்கிறீங்க. இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எண்ணிக்கையை கூட்டி காட்டுறதுக்காக பழங்குடி மக்களை எங்க விருப்பத்துக்கு மாறாக இந்துக்கள் பட்டியலில் நீங்க சேர்க்கிறீங்கிறது அவங்களோட குறைபாடே அதான். சார் இப்போ போராட்டத்துல அவங்க பேசும்போது சார் 700 வருஷமா கூட இருக்கட்டும், சிக்கந்தர் அவுலியா உருவாக்கப்பட்டு 700 வருஷம் கூட இருக்கட்டும், முருகன் வந்தபோது அங்க முஸ்லீம் கிடையாதுல்ல, அப்ப நீ வெளியே போ, அந்த தர்கா இடமும் முஸ்லீம் இந்துக்களுக்கு தான் சொந்தம், நீ எப்படி அங்க ஆடு கோழி வெட்டி சாப்பிடலாம், நீ எப்படி அங்க வந்து இது பண்ணலாம், எங்க பக்தர்களுக்கு சொந்தமான இடத்துல நீ வந்து கறி சாப்பிட்டு அசுத்தப்படுத்துறதா அப்படின்னு கேக்குறாங்களே சார். அப்படி பார்த்தா சமணர்கள் வந்த பிறகுதான் வந்து முருகன் ஆலயமே வந்திருக்கும். சமண படுகை அதற்கு முந்தியது இல்லையா? இப்ப அரிட்டாப்பட்டியில நீங்க ஆமா. கேட்டீங்கன்னா அதுதானே சொல்லுவாங்க. சமண படுகை 2000 வருடம் ஆமா. ஓல்டு. இப்ப என்னோட நூல்லே அதை நான் விளக்கியிருப்பேன் என்ன வருடங்கள்னு சொல்லி. அப்படி அப்படி பார்த்தா உலகத்துல எந்த ஒரு வழிபாடு தலமும் இருக்க முடியாது. இப்ப அமெரிக்கா மாதிரி நாட்டுல ஒரு சர்ச்சு, இந்த சர்ச்சு வந்து கண்டிப்பாக பழங்குடி மக்களின் வழிபாட்டு தலங்களுக்கு வழிபாட்டு தலங்களை இடிச்சு தானே கட்டியிருப்பாங்க சர்ச்சு. ஆமா. ஏராளமான சிவாலயங்கள் அப்படிதாங்க. சேலத்து பக்கத்துல ஒரு புத்தர் ஆலயங்க. அந்த புத்தரை வந்து கம்ப்ளீட்டாவே அதை இடிச்சு தள்ளியாச்சு. புத்தர் சிலை இருந்துச்சு. அது எதுக்கு சும்மா விடுவான்னு சொல்லி தலைவெட்டி முனியப்பன்னு மாத்திட்டாங்க. ரொம்ப வருஷம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. கேஸ் நடந்து இல்லைங்க, இது முனியப்பன் சிலை இல்ல, இது புத்தர் ம். சிலைன்னு தீர்ப்பாகி இப்ப அது அருங்காட்சியகத்துல இருக்கு. ம். நீங்க பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு மதத்தோட டாமினேஷன் வரும்போது பழைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும். அப்ப நீங்க அதையெல்லாம் தோன்றதுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வேற நீங்க வேறன்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உலகத்துல எந்த நாடுமே ஒற்றுமையா இருக்க முடியாது. அதைத்தான் நான் ஆபத்தான போக்குன்னு சொல்றேன். சரித்திரத்தின் பிழைகளை யாராலையும் திருத்த முடியாது. தோண்டிக்கிட்டே போனா கடைசியில தூசி தான் மிஞ்சும். தோண்டிட்டே போனா தூசிக்குத்தான் உலகம் சொந்தம்னு ஆயிடும். கண்டிப்பாங்க. அதாவது சீனால தோண்டிட்டே போய் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம தோண்டிட்டே போய் சிவலிங்கத்துக்குள்ள போய் சேர்றோம். ம். அப்ப நீங்க எல்லா மசூதிகளை தோண்டினாலும் ஏதோ ஒரு பழைய வழிபாட்டு தலம் இருக்க தானே செய்யும். அந்த பழைய வழிபாட்டு தலங்களை தோண்டினீங்கன்னா வேற ஒரு பழைய வழிபாட்டு தலம் வரும். 1000 வருஷமாவோ 2000 வருஷமாவோ 500 வருடமாவோ எல்லாமே இவால்வ் ஆயிருக்கும்ல. ம். அதுக்கு தான் நம்ம பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தோம். கரெக்ட். ஆக்ட் என்னங்க சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு பிறகு அயோத்தி சர்ச்சையை தவிர வேற எந்த சர்ச்சையும் கிடையாது. என்ன வழிபாட்டு தலங்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அது அந்த தேதிக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதான் நீடிக்குது. இதான் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட். அதை மீறி செயல்பட்டதுனால தான் அந்த பிரச்சனை நம்ம சமீபத்தில் சந்திச்ச பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் பெண்டிங். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற மேட்டரை வந்து எப்படி மீண்டும் ஒரு முறை நம்ம இப்படியான சர்ச்சைகளை எப்படி கிளப்ப முடியும்? அப்போ எந்த யாருமே அமைதியா இருக்க முடியாது. இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இப்ப கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லாவுக்கும் இவங்களுடைய கிளைமுக்கும் வந்து பொருந்தாத கிளைம். அப்ப இந்த கிளைமே வந்து ஒரு போகஸான கிளைமா இருக்குன்னு. 1923 இருந்து 2023 வரை கிட்டத்தட்ட 6 வழக்குகள் திருப்பரங்குன்ற மலை தொடர்பான வழக்குகள்ல எல்லா இடத்துலயுமே அடிவாரத்துல இருந்து கோயில் வரைக்கும் இந்து கோயிலுக்கும் நிர்வாகத்துக்கும் அதே போல அந்த நெல்லித்தோப்புல இருந்து அந்த அவுலியா இருக்கிற இடம் வரைக்கும் தர்காவுக்குமான இடம்னு தான் தீர்ப்புகள் சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மதுரை நீதிமன்றம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி எப்படி சார் கொடுக்குறாங்க? பொதுவாக வந்து கோர்ட் ஆர்ப்பாட்ட அனுமதி கொடுக்கும்போது தாவாவை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. ஓகே. ரைட் டு ப்ரொடெஸ்ட்னு ஒரு ரைட் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆமா. கருத்தை வந்து தெரிவிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. அதை தடுக்க கூடாதுங்கிற ஒரு பிராட் பேஸ்டான அப்ரோச் தான். நீங்க எல்லா இப்ப ஆர்எஸ்எஸ் ஓட ரூட் மார்ச்சுக்கு ஒரு கோர்ட் அனுமதி தருதுன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏத்துக்கிட்டு கொடுக்கறது இல்ல. அது தவறான புரிதல். நம்ம பொறுத்த வரைக்குங்க கான்ஸ்டிடியூஷன் உயர்ந்தது. கான்ஸ்டிடியூஷன் கீப்பர் யாருன்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்டை வந்து அது கான்ஸ்டிடியூஷன் படி செல்லும்னு தீர்ப்பளிச்சாச்சு. அது சம்பந்தமான பல தாவாக்கள்ல இப்ப சமீபத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. புதிய தாவா கிரியேட் பண்ண முடியாது. அப்ப திருப்பரங்குன்றோன்னு இல்லை, நீங்க எந்த புதிய தாவாவும் வழிபாட்டு உரிமை வழிபாட்டு தலம் சார்பாக நீங்க கொண்டு வரவே முடியாது. இம்பாசிபிள். அது அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரானது. ஓவராலா காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து முன்னணி, ஹெச் ராஜா, அண்ணாமலை இவங்க முன்னெடுத்திருக்கிற இந்த திருப்பரங்குன்ற மசூதியை குறிவித்து இந்த அரசியல் இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது மீண்டும் அருவருப்பை தாங்க கொடுக்கும். ஒருவேளை நான் அதுதான் நல்லதுன்னு சொன்னேன். வலதுசாரி இயக்கங்கள் தலையெடுக்க முடியாதபடி யார் செய்யறாங்கன்னா அவங்க தான் செய்யறாங்க. ம்.
இதுல இருக்கிற உண்மை அல்லது பொய், இல்லைன்னா இதுல இருக்கிற அரசியல், பின்னணி அரசியல், இது எல்லாமே வந்து மதுரை வாழ் மக்களுக்கு தெரியும்ல. ம். திருப்பரங்குன்றத்தை சுத்தி ஆமா. மதுரை வாழ் மக்களுக்கு தெரியும். அப்போ நீங்க இதே மாதிரியான தாவாக்கள திருச்செந்தூர்ல ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா, அதுக்கு எண்டே கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இயல்பாகவே வந்து இஸ்லாமிய வழிபாடு தலங்களும், இந்து வழிபாடு தலங்களும் பக்கம் பக்கமாக நெறைய வழிபாடு தலங்கள நீங்க பார்க்கலாம். சபரிமலை சாஸ்தால இருந்து நெறைய வழிபாட்டு தலங்கள்ல இஸ்லாமிய வழிபாடு தலங்களும் சேர்ந்ததா இருக்கும். துலுக்க நாச்சியார் வழிபாடு அது இல்லையா நம்மகிட்ட? அது ம். இந்து மதத்தோட சேர்ந்து வரலையா? நம்ம இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இங்க இருக்கிற ஆயர் விளக்கு தர்கா, எவ்வளவு இந்துக்கள் வந்து அங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அங்க போய் நேர்ந்துக்கிறவங்க எவ்வளோ பேர நீங்க பார்க்கலாம். நாகூர் எவ்வளோ பேர பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனா தர்கா வழிபாடு இஸ்லாமியர்கள்லயே ஒரு பகுதி வந்து அதுக்கு ஏத்துக்கிறது இல்ல. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். இறை தூதர் வழிபாடு, இறை நேசர் வழிபாடு. அவங்க இறை தூதர தான் ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் இறை நேசர்கள். இறை நேசர்கள அவங்க ஏத்துக்கல. ஆனா நம்ம வந்து எல்லாரையும் ஏத்துக்கிறோம். இறை நேசர்களையும் ஏத்துக்கிறோம். நம்ம இதுல வந்து சாதுக்கள் வழிபாடு இருக்கு. இப்போ சூஃபி ஞானிகள் இருக்காங்க. வட இந்தியால. இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவுங்க சூஃபி ஞானிகள். சு நெறைய அந்த சூஃபி கல்ச்சர்ல நெறைய படங்கள் இப்ப நீங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபரண்டான கல்ச்சரா இருக்கும். அது சர்வ மதத்தையும் இணைச்சதா இருக்கும். சூஃபி ஞானிகளை வழிவிட்டு தான் சிவாஜி மகாராஜோட தந்தையே பிறக்கிறாரு. சத்ரபதி சிவாஜியோட தந்தை பிறந்தது சூஃபி ஞானியோட அருள். அதனால அவருக்கு பேரே வந்து அந்த சூஃபி ஞானி பேர் வர மாரி தான் வச்சிருப்பாங்க. அதே மாரி பெரிய வேடிக்கை என்னன்னா, அவுரங்கசீப்போட மூதாதையர்கள் அவங்க பிறந்ததும் சூஃபி ஞானிகளோட வேண்டுதலுக்கு இணங்க. வட இந்தியால 2 டாமினன்ட்டான விஷயங்கள் இல்லைங்களா? சிவாஜியோட ஆமா. பரம்பரை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணானவங்க. முரணானவங்க. ஆனா 2 பேருக்கும் வந்து அந்த குழந்தை பேருக்கான வரம் தந்தது வந்து சூஃபிசம். ஓகே. இப்படி பல ஒற்றுமைகள நம்ம பார்க்கலாம். சரித்திரம் வந்து நமக்கு ஒற்றுமைய தாங்க போதிக்குது. அன்பார்ச்சுனேட்லி வெறும் அரசியல் வெற்றிக்காக அந்த ஒற்றுமைய பலி குடுக்கிறார். முத்துராமலிங்க தேவருக்கே கூட ஒரு இஸ்லாமிய தாய் தான் அவரை எடுத்து வளர்த்து ஆளாக்கியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எடுத்து சார். வளர்த்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது பால் குடுத்து வளர்த்த தாதின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட நூல்ல அது பற்றிய குறிப்புகள் கிடையாது. அத எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து எல்லாரோடையும் இணக்கமாகவும், பொதுவாகவும் தாங்க இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவர நம்ம ஜாதி சிமிழுக்குள்ள அடக்குறோம். அதாவது ஜாதி சங்கங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த ஜாதியில இருக்கிற சில முன்னேற்றங்களுக்காக பின்தங்கியவர்கள் இருப்பாங்க அந்த ஜாதியில. அவங்களுக்கு வந்து கல்வி உதவி குடுக்க, இப்படி சில நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். அத அரசியலுக்கு ம். பயன்படுத்தும்போது சில சிக்கல்கள் இயல்பாக வந்துரும். நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிட்யூன்சி, அதுல குறிப்பிட்ட ஜாதி தான் வந்து மெஜாரிட்டியா இருக்குன்னா, எல்லா கட்சியும் அந்த ஜாதியில இருந்து தான் வேட்பாளர் நிறுத்துவாங்க. இப்ப ஆமா. நாடார்கள் பெருசா வாழ்ற கான்ஸ்டிட்யூன்சில, இல்ல வன்னியர்கள் வாழ்ற கான்ஸ்டிட்யூன்சில கேண்டிடேட் எல்லா கட்சியும் அப்படிதான் போடும். ஆனா, எந்த கட்சி வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கோ, அந்த கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு விடும். ஓட்டு அதாவது அவரும் வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவரா தான் இருப்பாரு. ஆனா, அந்த ஜாதியை சேராதவர்கள் ஓட்டு கிடைத்தால் தானே அவர் வெற்றி அடைய முடியும். இதானே அடிப்படை சூத்திரம். அ அண்ணாமலை வந்து அண்ணாமலை, எச். ராஜா இவங்க எல்லாரும் மீண்டும், மீண்டும் அதே தவறத்தான் திரும்ப, திரும்ப செய்றாங்க. இது மதுரையில ம். எவ்வளோ காலகட்டமாக பார்த்த விஷயம் தாங்க. நான் என்னோட கல்லூரி நாட்கள்லயே வந்து 67ல திமுக வெற்றி பெறும்போது, மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருக்கிற அந்த கான்ஸ்டிட்யூன்சி அப்போ அது ஏதோ மதுரை மத்தி அந்த மாரி வருங்க. அந்த இப்பவும் அது மதுரை மத்தி தான் சார். கான்ஸ்டிட்யூன்சி தானே. அந்த கான்ஸ்டிட்யூன்சில கூட ஆமாமா. வந்து பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம் நிறுத்தின கேண்டிடேட் தீபம் விளக்கேற்றும் காரிகை. அந்த சின்னத்துல அவங்க 2000 ஓட்டு, 1500 ஓட்ட தான் வாங்குனாங்க அப்பமே. ஏன்னா ஜனங்க வந்து அப்படி ஓட்டு போடுறது இல்லைங்க. பட் அன்ட்ரஸ்ட் வந்துரும். என்னன்னா, பயப்படுவாங்க. ஒரு டிராவலுக்கு பயப்படுவாங்க. சாதாரண மனிதன் என்னங்க விரும்புவான்? அமைதியான வாழ்க்கைய தான் விரும்புவான். அந்த அமைதியான வாழ்க்கைக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுரும், இல்லன்னா ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டுரும். இதனால அவன் பயந்து ஒதுங்கி இருப்பான். அப்படி பயந்து ஒதுங்கி இருக்கிறதுனால அவன் உங்கள ஆதரிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இதுல முதல்வர் அல்லது அரசு என்ன செய்யணும் சார்? சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வழி இல்ல. 144 இப்படிதான் அத போட முடியும். வேற வழி இல்ல. ஹவுஸ் அரெஸ்ட், டிடென்ஷன் இத தாண்டி வேற எது செஞ்சாலும் அது தேவையற்ற பிரச்சனைகள கொண்டு போய் சேரும். அதனால அரசு இதுவரைக்கும் செய்தது எதுவோ அதுதான். நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. இனிமேல் நீதிமன்றத்தோட பொறுப்புன்னு அது அப்படித்தான் விட முடியும். அத தாண்டி அரசுக்கு வேற ரோல் இருக்கிற மாரி நான் நினைக்கல. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.